அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. ஸ்டோர் ரூம், அப்புறம் மெடிடேஷன் ரூம், அதை தொடர்ந்து இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போறோம். அது என்னன்னா, வீட்டுக்குள்ள ஒரு வீட்டு அப்படின்னா வீடு நீங்க எவ்வளவு பெரியதாக வேணாலும் அமைக்கலாம். ஒரு வீட்டிற்கு தேவையான அறைகள் என்ன அப்படின்னா ஒரு பெட்ரூமு, நிறைய இடங்கள்ல இந்த ஸ்டடி ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்கல. அது நீங்க அமைக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை விட்டுட்டு நான் பெட்ரூம் 4-5 அமைக்க போறேன், டிவி ரூமு, ஹோம் தியேட்டர் ரூமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரே ஒரு வீட்டுக்குள்ள, இது போல ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த விஷயங்கள்லாம் நீங்க ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் வெளியில போகக்கூடிய ஒரு வீட்டிலிருந்து மனிதர்கள் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலைக்கு காரணம் இது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதனாலதான் இப்போ நான் இந்த 2-3 வீடியோக்கள்ல முக்கியமானதை தெரியப்படுத்துறேன். அந்த வகையில ஜிம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி செய்வோம் இல்லையா, இந்த தம்பிள்ஸு, அப்புறம் இந்த எங்க ஒரு பக்கம்லாம் சொல்லுவாங்க இந்த கரலக்கட்டை, அப்புறம் ஜிம் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் ஒரு வீட்டில் ஒரு அறையில் அமைத்து ஜிம் ரூம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி அறை அப்படின்னு சொல்லி ஒரு அறையை அமைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த அறையை ஜிம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள தயவு செய்து அமைக்கவே கூடாது, அமைக்காதீங்க. சில விஷயங்களை நம்ம இப்போ ஒரு விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது விளையாடக்கூடிய டைம் அப்படிங்கிறது அந்த விளையாடுறதுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடங்கள்ல போய் தான் நீங்க விளையாடணும். இதுதான் ரூல் ஆஃப் த இது முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எல்லாருமே வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது. நம்ம இப்போ ஒரு லீவு கிடைக்குது அப்படின்னா அந்த லீவில் அந்த வீட்டிலேயே எல்லா வேலையும் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. இது தவறு. வீட்டை விட்டு வெளியில போகணும், வெளியில போய் விளையாட பழகணும். குழந்தைகளையோ இருந்தாலும் சரி, இளைஞர்கள் பையங்களா இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெளி உலகம் தெரியாம ஒரு ஃபியூச்சர்ல தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த வீட்டில் நான் கவனிச்சேன். நான் இப்போ பார்த்த ரீசெண்டா ஒரு வீடு, ஒரு வாஸ்து பார்க்குறோன்னா ஒரு வீடு ஒரு 4-5 விஷயங்களை எனக்கு வீடியோ பதிவு பண்றதுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த வகையில நான் பார்த்த அந்த வீட்டில் இந்த ஜிம் ரூமை தவிர்க்க சொன்னேன். நிச்சயமாக தவிர்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஒரு அறை போல அந்த ஒதுக்குறதெல்லாம் தவறு. இனிமேல் வரும் நாட்கள்ல என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீடு கட்டக்கூடிய புதிதாக இருந்தாலும் சரி, இப்போ ஏற்கனவே வச்சுக்கிறீங்கன்னா இது போன்ற அமைப்புகள் வேண்டாம் என்பதை மிக தாழ்மையுடன் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வாஸ்து சம்பந்தமான டவுட் எதுவும் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நிச்சயமா நான் வரும் நாட்கள்ல அடுத்த வீடியோவில் தெரியப்படுத்துறேன். இது இந்த தகவல் உங்களுக்கு முக்கியமான தகவலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.